Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பழமை வாய்ந்த புனித பெரிய அந்தோணியார் பேராலய ஆண்டு திருவிழாவில் கிறிஸ்தவர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். செண்டமேளம் முழங்க குழந்தை இயேசு சொரூபம் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை தொடர்ந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என நூற்றுக்கணக்கானோர் ஆலய வளாகத்தில் அங்கப்பிரதட்சணம் செய்தனர். இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிக அளவில் காணப்பட்டது. பொங்கல் விடுமுறை இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதிகாலையிலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிக்கு வந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்தும் கடலில் நீராடியும் மகிழ்ந்தனர். அதேபோல் தை அமாவாசை என்பதால் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க திரண்டதால் கடற்கரை பகுதி முழுவதும் மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. சென்னையில் வரும் 21ஆம் தேதி நடக்க இருக்கும் கறிக்கோழி முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்வதை தடுக்கும் வகையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நிர்வாகிகள் 9 பேரை ஸ்டாலின் அரசு பொய் வழக்கில் சிறையில் அடைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கறிக்கோழி உற்பத்தி விலையை ₹6.50 இருந்து ₹20 உயர்த்தி தர வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக வரும் 21ஆம் தேதி அரசுடன் பேச்சுவார்த்தை நடக்க உள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு மீது உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். போலி விவசாய சங்க தலைவர்களை வைத்து இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு தனக்கு சாதகமாக முடித்துக் கொள்ளும் நோக்கில் இந்த நிர்வாகிகளை சிறைப்படுத்தி உள்ளது. பொதுவாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாலே விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்காமல் தொடர்ந்து பொய் வழக்குகள் கைது செய்யக்கூடிய இந்த வேளையில் தான் இந்த தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கிறது. சென்னை மணலியில் படகு சவாரி செய்யும் போது தவறி விழுந்து காயமடைந்தவருக்கு முதலுதவி கூட அளிக்காமல் சுற்றுலாத்துறையினர் அலட்சியம் காட்டியதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கபிலன் என்பவர் தனது குடும்பத்துடன் படகு சவாரி செய்வதற்காக மணலியில் உள்ள படகு சுற்றுலா தலத்திற்கு சென்றுள்ளார். வாட்டர் ஸ்கூட்டர் படகில் சவாரி செய்யும் போது தவறி விழுந்ததில் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சுற்றுலாத்துறை நிர்வாகத்திடம் முறையிட்டதற்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் அலட்சியம் காட்டியதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் கூவமாற்றில் 50 பழமையான கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆற்றங்கரையில் தோண்டிய போது விநாயகர், முருகர், ஐயப்பன், அம்மன் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் வெளிவந்தன. தகவலறிந்த வருவாய்த்துறையினர் சிலைகளை மீட்டு ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே விவசாய நிலத்திற்கு காவல் காக்க சென்ற விவசாயி காட்டு யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இரவு காவலில் இருந்தபோது குடிசையை யானை இடித்து தாக்கியதில் 70 வயதான விவசாயி மகாராஜன் உயிரிழந்தார். தொடரும் யானை நடமாட்டம் அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அமைக்கப்பட்ட சவுக்கு மரங்கள், இரும்பு தடுப்புகள் 3வது நாளாக அகற்றப்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் வராததால் பணியாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலைகளில் 3வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. பொங்கல் தொடர் விடுமுறையால் குவிந்த சுற்றுலா பயணிகள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களில் சிக்கினர். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அவதியடைந்த நிலையில் கூடுதல் காவல்துறையினரை நியமிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் திமுக அரசின் நிர்வாக அலட்சியத்தால் குப்பைகள் மலைபோல் குவிந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. துர்நாற்றம், டெங்கு, மலேரியா அபாயம் அதிகரித்து மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படும் நிலையில் மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாளையம் மார்க்கெட் அப்படின்னாலே காந்தி மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க, காய்கறி மார்க்கெட் அப்படிமா. இப்போ உள்ள அதோட நிலைமையை பார்த்தீங்கன்னா குப்பை மார்க்கெட்டாக தான் மாறுது. ஏன் அப்படின்னா இங்கே அதாவது பல கோடி ரூபா செலவு பண்ணி தற்காலிகமாக மார்க்கெட் அமைச்சாங்க. இப்போ அந்த மார்க்கெட்டு புதிதாக திறக்கப்பட்டு எல்லா வியாபாரிகளும் அங்கே போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா குப்பைகளை கொட்டக்கூடிய இடமா தான் இது இருக்குது. இப்போ முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க, இங்கே நிற்க சொல்லுங்கள். நாளைக்கு இந்த இடம் பாருங்க
ஃபுல்லாக மாளிகையாக இருக்கும், மின்னும் தகதகன. ஏன் அப்படி வந்து நாடகம் ஆடுறாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியலை. ஏன்னா மக்கள் வந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் வரணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நாய்கள் தொல்லை, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா துர்நாற்றல் தொல்லை, கொசுக்கடி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் இந்த சைடு வந்து இருக்கவே முடியாது, டன் கணக்கில் இருக்குது. இதுக்கெல்லாம் பொறுப்பு யார்? இந்த மாநகராட்சி. தாம்பரம் மாநகராட்சி 59வது வார்டில் உள்ள சக்தி நகர் பூங்கா பராமரிப்பின்றி சீர்குலைந்து காணப்படுகிறது. விளையாட்டுப் பொருட்கள் நிறுவப்படாமல் குவிக்கப்பட்டதால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரவு நேர சமூக விரோத செயல்கள், பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் நடமாட்டம் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புகார்களுக்கு நடவடிக்கையின்றி மாநகராட்சி அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் உடனடியாக சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாத கோட்டை மலையாற்று பகுதியில் வழிநெடுகிலும் மதுபாட்டில்கள், சிகரெட் உள்ளிட்டவை கிடப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள கோட்டை மலையாற்று பகுதியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என வனத்துறையினர் கூறி வரும் நிலையில், ஆனால் அப்பகுதி முழுக்க மது பாட்டில்களும் சிகரெட்டுகளும் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் வனத்துறையினர் தங்களுக்கு வேண்டிய நபர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கின்றனரா என பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். மேலும் விடியா திமுக அரசின் வனத்துறையினரின் இத்தகைய அலட்சிய போக்கிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள நீலகிரி தேயிலை தோட்ட தொழிலாளிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளி இந்திராணி என்பவருக்கு வரும் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைப்பிதழ் வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திராணி, வரும் 23ஆம் தேதி டெல்லி செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசே செய்துள்ளதாகவும் இது தனக்கு ஒரு மறக்க முடியாத நினைவாகும் என மகிழ்ச்சியுடன் கூறினார்.